ஹே guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர் HTTPயோட பேசிக் வீடியோ போட சொல்லி நம்மளுக்கு 5 நாள் முன்னாடியே ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருந்தார். அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா HTTPயோட வீடியோ ரெக்வெஸ்ட் வந்து பண்ணிங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஷெடியூலில் போட்டு வச்சிருந்தேன். ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கும் சாரி. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா HTTP வீடியோ கேட்ட எல்லாருக்குமே வந்து சாரி. ஏன்னு கேட்டிங்கன்னா இம்மா நாள் லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வீடியோ பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுத்தையுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து கவலையே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டீட்டெயில் இந்த HTTPSோட கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோ மூலிமா வந்து கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது டுட்டோரியல் கிடையாது. ஏன் டுட்டோரியல் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, இது எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிவிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்ல போகிறேன். அதாவது ஒரு வெப்சைட் HTTPயில் ரன் ஆனால் அதோட பேக் எண்ட் டிராஃபிக் எப்படி இருக்கும், HTTPSல ரன் ஆனால் அதோடைய பேக் எண்ட் டிராஃபிக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்டெப்த்தாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் லினக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு அதோட பேக்ரவுண்ட் டிராஃபிக்கை நம்ம வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளியராக புரியும். அதேமாதிரி இது நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட்ன்றதுனால அவர் வந்து கன்ஃபார்ம் இது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். மற்றவங்களும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி உங்களுக்கு எதனா ஒரு வீடியோ தேவைப்படுது, இப்போ மற்ற சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி வீடியோ இருக்கலாம் அந்த மாதிரி வீடியோ இருக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்து அந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல, நீங்கள் தேடுற வீடியோ கிடைக்கலனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் சேனலில் ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் ரிலேட்டடான எந்த ஒரு வீடியோ வந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக தனியாகவே மேட் பண்ணி என்னோட சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட்ன்ற பிளேலிஸ்ட்டை உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா HTTP vs HTTPS ரொம்ப பேசிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம வந்து டாப்பிக்கில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் வீடியோஸ் நீங்கள் டெய்லியும் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நான் எப்பயுமே ஒரு டாபிக் நடத்துறதுக்கு முன்னாடி, அதாவது ப்ரோட்டோகால் டாபிக் நடத்துறதுக்கு முன்னாடி, அதோட டெஃபினிஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், அதோட அப்ரிவேஷன் சொல்லுவேன். இது எல்லா வழக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆர் ப்ரோட்டோகால் நடத்துறேன்னா ஆர் பண்ணுற ப்ரோட்டோகாலோட டெஃபினிஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆர் பண்ணுற வேர்டுக்கான டெஃபினிஷன் சொல்லுவேன், அட்ரஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா HTTP HTTPS. ஸோ அதனால் அதோட ஃபஸ்ட் அப்ரிவேஷன் பார்ப்போம். HTTP என்னன்னு கேட்டிங்கன்னா Hypertext Transfer Protocol. ஓகேங்களா? ஸோ இது எங்கே ஒர்க் ஆகுன்றதுலாம் நம்ம வந்து டெஃபினிஷன் சீரிஸில் பார்ப்போம், அதாவது அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ வந்து அதோட அப்ரிவேஷன் மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் HTTPSன்னும் போது இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, HTTPலேருந்து டிஃப்ரெண்ட்டாக கிடையாது. HTTPன்ற ஒரு நார்மல் ப்ரோட்டோகாலில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு என்கிரிப்ஷன் லேயரை ஆட் பண்ணிட்டாங்க. அந்த என்கிரிப்ஷன் லேயர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் சாக்கெட் லேயர். ஸோ அந்த எஸ்ன்றது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, செக்யூர் HTTPன்னு சொல்லலாம் இதை, இல்லைனா Hypertext Transfer Protocol Secureன்னு சொல்லலாம். ரெண்டு விதமாக எப்படி வேணால் சொல்லலாம். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே /s போட்டிருக்கேன். அந்த ஸ்லாஷ் இல்லாமல் எஸ்ன்னு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் ஸ்லாஷ் போட்டு தான் எஸ் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது HTTP ப்ரோட்டோகால் தான், கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ஆட் ஆயிருக்கு. அதனால மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா /s போட்டிருக்கேன். இவ்வளோ தான் இதோட அப்ரிவேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட தனித்தனி டெஃபினிஷன் நம்ம வந்து கிளியராக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு HTTPயோட டெஃபினிஷன் நம்ம வந்து ரொம்பவே இங்கே சிம்பிளாக போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு 3 பாயிண்ட் தான் போட்டிருக்கேன். பட் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இன்டெப்த்தாக நம்மளுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HTTPனா என்ன? HTTPனா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ரிக் அண்ட் ஸ்டேட்டஸ் ப்ரோட்டோகால். என்னடா பார்த்தே படிக்கிறேன்னு கேட்காதீங்க. ஜென்ரிக் அண்ட் ஸ்டேட்டஸ் ப்ரோட்டோகால் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு காமன் ப்ரோட்டோகால். ஓகேங்களா? காமனாக ஒரு வெப்சைட்டில் ஒர்க் ஆகிற ஒரு டிஃபால்ட் ப்ரோட்டோகால். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டேட்லெஸ். ஸோ இது இந்த ஸ்டேட்டில் தான் ஒர்க் ஆகும், TCPயில் தான் ஒர்க் ஆகும், UDPயில் தான் ஒர்க் ஆகும், இல்லை DNS போர்ட்டில் தான் ஒர்க் ஆகும், அப்படிலாம் கிடையாது. இது எங்கே வேணால் ஒர்க் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால்னு சொல்லியிருக்காங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா HTTP எந்த இடத்துல யூஸ் ஆகும், கரெக்டாக எந்த மாடியூலில் எந்த ப்ரோட்டோகால் லேயரில் ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா TCP/IP ப்ரோட்டோகால் லேயரில் ஒர்க் ஆகும். இந்த TCP/IP ப்ரோட்டோகால் லேயர்னால் என்னன்னு தெரியலனா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. என்னோட சேனலில் நெட்வொர்க் கான்செப்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா TCP vs IP சேர்ந்தே இருக்கும், கூடவே OSI மாடலும் சேர்ந்தே இருக்கும். ஸோ அதை பார்க்கலாம், மறக்காமல் ஐகானில் நான் லிங்க் தரேன், அங்கே போய் பார்த்துட்டு வந்துருங்க. கூடவே நான் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என் சேனலோடைய வியூஸ் வந்து பூஸ்டப் ஆகிறதுக்கு உங்கள் மூலிமா சின்ன ஹெல்ப் கிடைக்கும். ஓகேங்களா? மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா யூஸ் டு டெலிவரி டேட்டா. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு google.com சொல்லிட்டு சர்ச் பண்ணி என்டர் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணி என்டர் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன தெரியுது, ஒரு ஃபார்ம் தெரியும். அதாவது ஃபார்ம்னா ஒரு நேம் தெரியும், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நேம் தெரியும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சில இமேஜஸ் தெரியும், சில லிங்க்ஸ் தெரியும். ஸோ இது மூணு என்னென்னது, ஒன்றும் இல்லை. ஒன்று HTMLோட டெக்ஸ்ட் ஃபார்மேட், HTMLோட ஃபைல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷனுக்காக CSS. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஏதோ இன்டர்செப்டிங் சொல்லுவாங்க, ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மூணும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த HTTPயில் ஒர்க் ஆகும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப செக்யூர் இல்லாத ஒரு ப்ரோட்டோகால். ஏன் இது செக்யூர் இல்லாத ப்ரோட்டோகால் சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது வாட்ஸ்அப் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ப்ரைவசியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணதுனால நீங்கள் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன் நெட்வொர்க் ஸ்னிஃபர் வச்சு ஆன் பண்ணியிருந்தால் அதை படிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே என்கிரிப்ஷன் லேயரில் போகும். ஆனால் இந்த HTTP லேயர் அப்படி கிடையாது. இதை நான்
நான் ப்ராக்டிக்கலில் காமிக்கிறேன். பட் நான் டெஃபினேஷனே இப்போ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மல் பிளெயின் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் ஒர்க் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் Microsoft.comன்றது HTTPல ரன் ஆகிற ஒரு வெப்சைட், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் லாகின் பண்ணிட்டீங்க. லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு என்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேக் எண்ட் டிராஃபிக்கில் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா யாருன்னா ஒரு நெட்வொர்க் ஸ்னிஃபர், எந்த நெட்வொர்க் ஸ்னிஃபராக வேணா இருக்கட்டும், அதை ஆன் பண்ணி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் டைப் பண்ண யூசர் நேமும் டைப் பண்ண பாஸ்வேர்டும் கீழாகிற மாதிரி அவங்களோட பேக் எண்ட் நெட்வொர்க் ஸ்னிஃபரில் வந்து காமிக்கும். லைக் யூசர் நேம் இதை டைப் பண்ணியிருக்காங்க, பாஸ்வேர்டு இதை டைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ என்னடா இது மாதிரிலாம் வந்து கீழாக வர்ற, இது மாதிரிலாம் உண்மையில நடக்கும்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்காக தான் ப்ராக்டிக்கலில் வச்சுருக்கேன். ப்ராக்டிக்கலில் பாருங்கள், ரொம்ப கிளியராகவே புரியும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம HTTPSக்கு போயிடலாம். ஓகே, இப்போ HTTPனாலே வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டு, செக்யூர் இல்லாத ஃபார்மெட்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ அதில் அதோடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் HTTPS. அப்போ அது எப்படி இருக்கும்? ரொம்ப செக்யூராக இருக்கும். ஸோ அந்த செக்யூரிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அந்த செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதுக்குன்னு ஒரு என்கிரிப்ஷன் ஆட் பண்ணதுக்கு தான் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 லேயர். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் சாக்கெட் லேயர். நீங்கள் பார்க்குற அந்த எஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதோட டெஃபினிஷன் செக்யூர் சாக்கெட் லேயர். ஸோ இந்த ரெண்டும் ஆட் ஆகிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா HTTPSன்றது ரொம்பவே செக்யூராக இருக்குது. இந்த செக்யூர் சாக்கெட் லேயர் என்ன பண்ணும்? ஒரு என்கிரிப்ஷனை ஆட் பண்ணும், ஓகேங்களா? ஒரு பேசிக் என்கிரிப்ஷனை அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றி ஹியூமன் ரீடபிளில் இருந்து மெஷின் ரீடபிளுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணும் பேக் எண்ட் டிராஃபிக்கில். ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் எதனா ஒரு போர்ட்டில் லாகின் பண்ணுறீங்க, எதனா ஒரு வெப்பேஜில் லாகின் பண்ணுறீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி என்டர் பண்ணுவீங்க. டைப் பண்ணி என்டர் பண்ணதுக்கப்புறம் பேக் எண்டில் நீங்கள் வந்து அதோடைய ரீட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் ஒன்றுமே படிக்க முடியாது. ஏன்னா ஜிப்ரீஷாக இருக்கும். ஜிப்ரீஷ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா வேர்டும் மிக்ஸ்டாக இருக்கும், ஓகேங்களா? மிக்ஸ்டாக கூட இருக்காது, ஒரு வேர்டுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை நான் வந்து பேக் எண்டில் நான் ப்ராக்டிக்கலில் காமிக்கிறேன். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க, ஏன்னா அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்ஷன் வரும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு செக்யூர் கம்யூனிகேஷன் ஓவர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். அதான் நான் வந்து ஓவராக சொல்லும் போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓகே, ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டை என்கிரிப்ட் பண்ணி அனுப்பும் போதே என்ன தெரியும்? ரொம்ப செக்யூராக தான் அதோடைய கம்யூனிகேஷனில் இருக்க போகுது. ஏன்னா பேக் எண்டில் ஒரு நெட்வொர்க், ஒரு ஸ்னிஃபரை நீங்கள் ஆன் பண்ணி வச்சாலுமே சரி தான், HTTPல எப்படிலாம் ரீட் பண்ணிங்களோ அதேமாரி இதை ரீட் பண்ணுவீங்க. ஆனால் அதில் இருக்கிற வார்த்தை ஒன்று கூட உங்களுக்கு புரியாது. பட் HTTPல பிளெயின் டெக்ஸ்ட், இப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட்ன்ற ஒரு வேர்டே இருக்குன்னா அது அப்படியே பேக் எண்ட் டிராஃபிக்கில் ஹைப்பர் டெக்ஸ்ட்ன்ற வேர்டாக தான் உங்களுக்கு காமிக்கும். பட் ஆனால் HTTPSல வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் ஹைப்பர் டெக்ஸ்ட்னு டைப் பண்ணாலுமே பேக் எண்டில் ஏதோ ஒரு நம்பர், ஏதோ ஒரு வேர்டுன்னு சொல்லிட்டு கலந்து வரும், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HTTPSோட கம்ப்ளீட் டெஃபினிஷன், ஓகேங்களா? இதை மற்ற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக சொல்லியிருப்பாங்க, ரொம்ப இன்டெப்த்தாலாம் சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் சொன்னது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், ரொம்பவே உங்களுக்கு கிளியராக புரியும். அப்படியும் புரியலாம் ஒரு தடவை இன்னொரு தடவை வீடியோ பாருங்கள். அப்படியும் புரியலாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் எந்த டைம்லேருந்து புரியல டைம் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். நான் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சேட்லேயே நான் உங்களுக்கு வந்து கிளியராக நான் வந்து டீட்டெயில் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்படி தான் HTTPனா உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்குது, HTTPSனா கண்டுபிடிக்குது. ரொம்ப சிம்பிள் தான் ப்ரோ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா HTTPல ரன் ஆகிற வெப்சைட் மோஸ்ட்டாக அந்த லாக் சிம்பிள் இருக்காது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா குளோப் சிம்பிள் இருக்கும். சம்டைம்ஸ் குளோப் சிம்பிள் இருக்கும், சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் சிம்பிள் போட்டு கிராஸ் மார்க் போட்டிருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து HTTPSனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் சிம்பிள் இருக்கும். அந்த லாக் சிம்பிள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்யூர் சாக்கெட் லேயர், SSL என்கிரிப்ஷன். ஸோ அந்த செக்யூர் சாக்கெட் லேயரு ஆட் பண்ணி இது என்கிரிப்டட் லேயராக ஒர்க் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய HTTPSோட கம்ப்ளீட் டீட்டெயில், ஓகேங்களா? கம்ப்ளீட் அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணியிருந்த ப்ராக்டிக்கல் செஷனுக்கு நம்ம வந்து போய் இன்டெப்த்தாக நம்ம வந்து பார்ப்போம். HTTPல ரன் ஆகிற ஒரு டிராஃபிக் எப்படி இருக்குது, HTTPSல ரன் ஆகிற ஒரு டிராஃபிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராகவே பார்ப்போம். ஸோ வந்து பாருங்கள். ஸோ இதுக்காக வந்து என்னுடைய காலி லினக்ஸ் நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து வாய்ஸ் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹெட்செட் கனெக்ட் பண்ணிட்டேன். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. ஸோ அந்த ஒரே ரீசனால் தான் நான் ஹெட்செட் கனெக்ட் பண்ணிட்டேன். இல்லைனா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக கேட்கும். அந்த ஒரே ரீசனால் தான் நான் ஹெட்செட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சவுண்ட் வந்து ரொம்ப லோவாக கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கேளுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் லினக்ஸில் எந்த ஒரு டூலெல்லாம் பற்றிலாம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறதில்ல. பேக் எண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒன்று HTTP வெப்சைட், இன்னொன்று HTTPS வெப்சைட். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒன்று HTTP, இன்னொன்று HTTPS, ஓகேங்களா? கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு நெட்வொர்க் ஸ்னிஃபர் ஆன் பண்ணி வச்சிருக்கோம், ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் ஸ்னிஃபர். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு HTTP வெப்சைட்டில் நான் வந்து லாகின் பண்ணி பார்க்க போகிறேன். அதோடைய பேக்ரவுண்ட் டிராஃபிக் எப்படி இருக்குது, HTTPSல ஒரு பேக்ரவுண்ட் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப அதிகமாக பேசாமல் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈத்தர்நெட் 0ன்றதை ஆன் பண்ணிக்கிறேன். இது ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இன்டர்ஃபேஸ் சூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவ்வளோ இன்டெப்த்தாக நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட்டாகவே நான் அதை ஆன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுறேன், RUBIKS. ஸோ நம்மளுடைய சேனலோட பேர் HACKER, ருபிக் ஹேக்கரு. ஸோ இப்போ வந்து நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், டோன்ட் சேவ் கொடுத்துட்டு நான் இங்கே ஸ்டாப்
ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ரொம்பவே சிம்பிள். இங்கே டிசிபியில் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறையா டெக்ஸ்ட்லாம் போயிருக்குல்ல. இதை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ரீட் பண்ணி பார்க்குறேன். ஃபாலோ டிசிபி ஸ்ட்ரீம். ஸோ இதெல்லாம் என்னென்னு தெரியலனா நம்ம இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோவே போடுவோம். கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒயர் ஷார்க் சீரிஸ்ன்றது இது எத்திக்கல் ஹேக்கிங்கில் வராது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக ஆகும். எதனா சப்ஸ்கிரைபர் வந்து அதிக ரெக்யூஸ்ட் வச்சா மட்டும் தான் இந்தமாதிரி வீடியோஸ்லாம் டக்குன்னு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போ டிசிபி ஸ்ட்ரீம் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேர்ட் ஜிப்ரிஷாக இருக்குது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாற்றி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசிபியை வந்து ஃபாலோ டிசிபி ஸ்ட்ரீம்னு கொடுப்போம். ஸோ இங்கே டிசிபி ஸ்ட்ரீம்னு கொடுக்கும்போது நீங்கள் பார்க்கலாம் ரூபிக்ஸு பாஸ்வேர்டு ஹேக்கர். ஓகேவா, ஹியூமன் ரீடபிள் இருக்கா. இதுதான் பிளெயின் டெக்ஸ்ட்னு சொன்னேன். பிளெயின் டெக்ஸ்ட்னால் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது அப்படியே வந்து போகும். ஓகே, நீ என்ன சொல்லலாம், ஓகே நீ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கெட் பண்ண, அது எந்த வெப்சைட்டில் லாகின் ஆச்சு நம்மளுக்கு எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா, இங்கே கிளியராக கொடுத்துறாங்க பாரு, ரிஃபர் HTTP வெப்சைட். இந்த ஒரு வெப்சைட்டில் login.php என்ற ஒரு வெப்சைட்டில் உனக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். ஈஸியாக பேக்ரவுண்டில் ஒரு நெட்வொர்க் டிராஃபிக் ஸ்னிஃபர் ஆன் பண்ணி வச்சதுனாலே போதும், உங்களால் ஈஸியாக ஒரு HTTP வெப்சைட்டில் ரன் ஆகிற யூசர் க்ரெடென்ஷியல்ஸை படிக்க முடியும். ஓகே, இப்போ HTTPS லைவாக காமிடான்னு கேட்டிங்கன்னா அதை தான் காமிக்க போகிறேன். என்ன பண்ணுவோம், கண்டினியூ வித்தவுட் சேவிங் கொடுத்துட்டு நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய பேக்கெட்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு இப்போ லாகின்ல ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் கொடுக்குறேன். கண்டினியூ வித்தவுட் சேவிங் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே ரூபிக் ஹேக்கர்னு போடுறேன். ரூபிக் ஹேக்கர்னு போட்டு லாகின் கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் தப்பு. ஸோ அப்படியே நான் பேக் எண்டில் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் கொடுக்குறேன். ஸோ அங்கே என்ன பண்ணணும் அதே தான் இங்கே பண்ணுறேன். பட் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியும், என்ன உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு இடத்துல கூட HTTP லேயரோ சரி HTTPS லேயரோ சரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் படிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HTTPயை மட்டும்தான் படிக்க முடியுமே தவிர HTTPSஐ படிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு என்கிரிப்டட் லேயர். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி அதிகமாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரே ரீசனால் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு HTTPயை கூட இங்கே நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இது எப்போ நீ நம்புறது, இதில் நிறையா பேக்கெட் இருக்குது, நீ எல்லாத்தையும் காமிடான்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டரில் HTTPன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒன்று கூட இல்லை. ஓகேங்களா, ஒருவேளை இருந்திருந்தால் அந்த இடத்துல காமிச்சிருக்கும். ஸோ ஒன்று கூட இல்லை. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை இருக்குது. ஸோ அதேமாதிரி நீ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ டிசிபி ஸ்ட்ரீம் கொடுறான்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே கொடுக்குறேன். வேர்டு படிக்கவே முடியாது, வேறு எதை கூட கொடுக்குறேன். அதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிளெயின் டெக்ஸ்ட்டில் இருக்காது. நீங்கள் கேட்கலாம் எல்லாத்தையும் வந்து பண்ணி காமிட்டானு. எல்லாத்தையும் நம்மளால் பண்ணிருக்க முடியாது. காமனாக இருக்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணி காமிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை கூட நம்மளால் படிக்க முடியாது. இதுக்காக தான் சொன்னேன், HTTP வந்து பார்த்திங்கன்னா செக்யூர் இல்லாத ஒரு ப்ரோட்டோக்கால். HTTPன்றது ஒரு செக்யூர் ப்ரோட்டோக்கால்னு சொல்லியிருப்பேன். இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கல் செஷனில் HTTPயோட பேக் அண்ட் டிராஃபிக்கும் HTTPSோட பேக் அண்ட் டிராஃபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை புரியலைன்னா இன்னொரு தடவை அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படியே என்ன பண்ணுங்கள், பேக்கில் போயிட்டு திரும்ப ஒரு தடவை பாருங்கள். கன்ஃபார்ம் ரொம்ப கிளியராக புரியும். இது வரைக்கும் நீங்கள் HTTPSனால் என்ன வேணால் தெரிஞ்சு வச்சுருக்கோங்க. ஆனால் இப்போ என் வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் தாங்க இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோஸை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு எதனா ஒரு வீடியோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வீடியோ நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி உங்களுக்கு கிடைக்காம இருந்ததுன்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி வைங்க. நான் உங்களுக்காகவே கூடிய சீக்கிரத்தில் அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ வந்து பார்த்திங்கன்னா நான் கன்ஃபார்ம் அதுக்கான வீடியோவை ரெடி பண்ணி போடுவேன். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அன்றைக்கி வரேன்னா எதுக்கும் என் சேனலில் அடுத்த நாள் இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் வந்து சப்ஸ்கிரைபர் பிளேலிஸ்ட்டில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட்டில் பிளேலிஸ்ட்டில் வந்து அதோட ரீலோட் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோ கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோதான் இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அது ஷேர்லேயே வந்துச்சு. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.